இப்போலாம் எங்கே போனாலும் இந்த பொருட்கள் எல்லாமே இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. நான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நான் இந்த பொருள்லாம் தேவையில்லை. கொஞ்சம் தூரமாக டிஸ்டன்ஸாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுனால இந்த பொருளெல்லாம் வேணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ என்கிட்ட இருந்த பேக்கில் இந்த பொருளெல்லாம் வச்சு பார்த்தா எல்லாமே வச்சுட்டேன். ஆனால் ஒரு பாக்ஸ் மட்டும் வைக்கவே முடியலை. அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த பேகு நம்மளோட பொருள் வைக்க பத்தாதுன்னு. அப்போதான் ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பேக் தான் அது. இதில் நான் எல்லாத்தையும் வச்சு பார்த்தேன். இதில் 2 ஜிப் இருக்குது. ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே வைக்க வைக்க அவன் கொண்டு போகிற பொருள் போக எக்ஸ்ட்ராவும் என்னால் இதில் பொருள் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அது போக இதுக்கு பின்னாடி 2 வார் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஒன் சைடாகவும் போட்டுக்கலாம், இல்லை டபுள் சைடாகவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது நல்லா இருந்துச்சு. பேக்கும் நல்லா ஒர்த்தாக குவாலிட்டியாக இருந்துச்சு. சரி, வாட்டர் ப்ரூஃப் தானா, மழை பெஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்ததுனால டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பைப்பு கொண்டு போய் தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வெளியில் தொப்பு தொப்பாக நனைஞ்சிருக்கு. ஆனால் ஜிப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே ஈரமே ஆகலை. ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே இறங்கவே இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். இதோட ப்ரைஸ் 250 தான். வேணும்னா